இதை ஒரு கூட்டமாக நாம் ஏதோ பேசிவிட்டு போகின்ற போது நீங்கள் கேட்டுவிட்டு போகின்ற ஒரு நிலைமை இல்லாமல் ஒரு கலந்துரையா செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். என்னென்றால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் அரசியல் ஆர்வம் கொண்டவர்கள், அரசியலே மிகவும் ஆழமான அறிவு கொண்ட பலர் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருமனையை நான் சொல்வதை கேட்டுவிட்டு போவதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள் என்று தெரியும். ஆகவே எழுதித்தருவதன் மூலம் அந்த நேரத்தை பார்ப்பதற்காகத்தான் அப்படி பார்க்கின்றோம். இல்லாவிட்டால் உங்களுக்கு எழுதி தருவது கஷ்டம் என்றால் அந்த டிஸ்கஷன் இல்லாமல் கேள்விகளை கேட்பதற்கு உகந்ததாக நீங்கள் கேட்டால் நாங்கள் சொல்லுவேன். அடுத்ததாக எங்கு ஆரம்பிப்பது என்ற யோசித்தேன். ஒன்று, நான் நம்புகின்றேன் சத்யநேசனுடைய இந்த ஏற்பாட்டிலே, இந்த நிச்சயமாக ஏற்பாட்டிலே இந்த கூட்டம் நினைக்கின்றேன் இது ஒரு கௌரவமாக பெருமையாக நான் பார்க்கின்றேன். இது ஒரு நிறைய சான்ஸ் நான் பார்க்கின்றேன். இப்படியாக ஒரு சேம்பரிலே ஒரு கூட்டத்தை எங்களுடைய மக்களுக்கான மக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை கலைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். அதற்கு நாங்கள் நினைப்பொறுத்தவற்றில் நான் அவருக்கு நன்றி கூற வேண்டும். நன்றி கூறத்தவில்லை ஒருவர் இருந்தாலும் கட்டாயமாக கூற வேண்டும். எங்கு ஆரம்பிப்பது எங்கு முடிப்பது என்று யோசித்துக் கொண்டே வந்தேன். ஆரம்பிப்பது சம்பந்தமாக இந்த எடின்பரோவிலே நடந்த அந்த கருத்தரங்கு, இதிலே நாங்கள் வருவதற்கு முன்பே இலங்கையிலே பல பத்திரிகைகள் பலவிதமான ஊகங்களை எழுத ஆரம்பித்து விட்டார்கள். ஏதோ நாங்கள் எல்லாம் இங்கே வந்தால் இப்போது சமஸ்டியை பற்றி படிக்கப் போகிறீர்களா என்ற ஒரு கேலி சித்திரங்கள் எல்லாம் ஓடுகிற ஒரு நிலைமை இருந்தது. அது மாத்திரமல்ல, அங்கு ஒரு ஊகம் பத்திரிகைகள் வந்திருக்கின்ற சிலர் கேட்டார்கள், இந்த பிரித்தானியா என்பது ஒரு ஒற்றையாட்சி, மிக இறுக்கமான ஒரு ஒற்றையாட்சியை கொண்ட ஒரு நாடு, எழுதப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு இல்லாவிட்டாலும் கூட அது ஒரு மிக இறுக்கமான ஒற்றையாட்சியை கொண்ட நாடு. அதற்குள்ளே அதிகாரப்பரவாக்கள் ஸ்கொட்லாந்து, வேல்ஸ், ஐலண்டு போன்ற இடங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது சம்பந்தமாக எங்கள் மேல் சில அழுத்தங்களை கொடுத்து இலங்கையிலும் ஒற்றையாட்சி அமைப்பை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தினால்தான் இந்த மேற்குலகத்திலே இந்த மாநாட்டை அல்லது இந்த கருத்தரங்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலே அப்படியான எந்த விடயங்களுமே இல்லை. அங்கு உண்மை இந்த அதிகாரப்பரவல் சம்பந்தமாக மிக ஆழமாக கதைக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, எல்லா விடயங்களுமே மிக ஆழமாக கதைக்கப்பட்டிருக்கின்றது. என்றால் இது ஒரு டிசிஷன் மேக்கிங், முடிவை எடுக்கின்ற ஒரு கூட்டம் அல்ல, நிச்சயமாக ஒரு கருத்தரங்காகத்தான் இருந்தது. ஆனால் அதிலே நாங்கள் அந்த சத்தம் ஹவுஸ் ரூலை தான் அதிலே பின்பற்ற வேண்டும் என்று கூறப்பட்டாலும் சிலவற்றை நான் கூறியிருக்கின்றேன். என்றால் எங்களுடைய மக்கள் மத்தியிலே எந்த விதமான குழப்பமோ அல்லது சந்தேகங்களோ ஏற்படக்கூடாது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பிலே அனைவருமே கதைத்தோம். ஆனால் எங்கள் சார்பிலே எங்களுடைய தலைவர் சம்பந்தனர் மிக மிக தெளிவாக அங்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஒரு சமஷ்டி அமைப்பை, வடகிழக்கு இணைந்த அழகுக்குள்ளே வரக்கூடிய ஒரு சமஷ்டி அமைப்பை, சுயநிர்ணய உரிமையை பற்றியெல்லாம் எதை எதிர்பார்க்கிறோம் என்பதை மிக தெளிவாக கூறியிருந்தார். அது சம்பந்தமாக ஹக்கீமும் வந்திருந்தார். அவர் அந்த வடகிழக்கு இணைப்பிலே தங்கள் இருக்கின்ற பிரச்சனைகளையும் ஆதரவுகளையும் பற்றி கூறியிருந்தார். ஆகவே இதிலே ஒரு முடிவு எடுக்கப்படாவிட்டாலும் கூட அதிலே வந்திருந்தவர்கள் சிலர் மிக நெருக்கமாக ஜனாதிபதி அவர்களுடனும் பிரதமர்களுடனும் செயற்பட்டு கொண்டிருப்பவர்கள் அரசியல்வாதிகள் அல்லாதவர்கள். ஆகவே இந்த செய்திகள் எல்லாம் அவர்களுக்கு நிச்சயமாக சென்றடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றபடியால் இதனுடைய தொடர்ச்சியான கலந்துரையாடல்கள் அங்கே எடுக்கப்படும். ஆனால் அதெல்லாம் முடிவல்ல. உண்மையிலே முடிவு என்று சொன்னால் இன்று இருக்கின்ற சூழ்நிலையிலே இந்த வருடம், இந்த 16ஆம் ஆண்டு ஒரு மிக முக்கியமான ஒரு வருடமாக நாங்கள் கணிக்கக்கூடிய ஒரு வருடமாக பார்க்க முடியும். ஏனென்றால் இந்த வருடத்திலே ஒரு தீர்வு எட்ட முடியாமல் போனால் மிக மிக நீண்ட காலத்திற்கு
ஒரு தீர்வை நாங்கள் எடுக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். ஏனென்றால் இலங்கையை பொறுத்தமட்டில் நான் நினைக்கிறேன் இதுதான் முதல் தடவை கூட 2 பெரிய கட்சிகளும் அல்லது மாறி மாறி இலங்கையை ஆண்டு வந்த 2 கட்சிகளும் ஒன்றாக அல்லது கூட்டாக ஒரு அரசை அமைத்திருக்கின்ற நிலைமை, ஒரு அரசை அமைத்திருக்கின்ற நிலைமை மாத்திரமல்ல, 2 கட்சிகளும் கூட்டாக ஒரு அரசியலமைப்பு, புதிய ஒரு அரசியலமைப்பை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு எண்ணப்பாட்டை கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை. இதை நான் கூறுகின்ற போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பொறுத்தமட்டில் மஹிந்தவுடைய ஃபேக்ஷன் அல்லது மஹிந்தவுடைய அணி என்று ஒரு 50 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு குறையாமல் 50 பேருக்கு கிட்ட அவர்கள் ஒரு வேறு விதமான நிலைப்பாட்டை எடுத்திருந்தாலும் கூட அரசியலமைப்பு மாற்றப்பட வேண்டும். நான் அந்த மஹிந்தாவுடைய பகுதியை சேர்ந்தவர்களுடன் பலருடன் கரைத்து பார்க்கின்ற போது எல்லார் மனத்திலேயும் அரசியலமைப்பில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதிலே ஒரு நிச்சயமாக அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் இந்த அதிகார பரவலாக்கல் அல்லது எங்களுக்கு சம்பந்தமான தீர்வு விஷயத்திலே அவ்வளவு தூரமான ஒரு ஒற்றுமைப்பாட்டில் இருப்பதை நான் உண்மையிலே காணவில்லை. அது மாத்திரமல்ல, அவர்கள் மத்தியிலே அவர்கள் சொல்கிறார்கள் we must find a end to this menace என்று சொல்வார்கள். ஆனாலும் அவர்கள் அதை எப்படித்தான் பார்க்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால், ஒரு தீர்வு என்று சொன்னால் அந்த தீர்வு தாங்கள் எது அதிகார பரவலாக்கல் என்று கருதுவோமோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். நாங்கள் எதை கேட்கிறோம் என்பது அல்ல அவர்களை பொறுத்தமட்டிலே பிரச்சனை. ஆகவே ஒரு நியாயமான தீர்வு அடைய முடியுமா என்ற கேள்விக்குறி எங்கள் மத்தியிலே நிச்சயமாக இருக்கின்றது, பலர் மத்தியிலே நிச்சயமாக இருக்கின்றது. நாங்கள் அதை பற்றி ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இருந்தால் இந்த ஜனாதிபதி அவர்களை பொறுத்தமட்டில் அவர் ஒரு நியாயமான தீர்வை நோக்கி போக வேண்டும் என்பதிலே ஒரு அக்கறை கொண்டவராக இருக்கின்றார். இடைக்கிடையில் சில வேளைகளில் அவர் சில கூறக்கூடிய கூற்றுக்கள் எங்களுக்கு ஒரு தடுமாற்றத்தை கொடுத்தாலும் அல்லது ஒரு நம்பிக்கை இனத்தை கொடுத்தாலும் இந்த ஒற்றையாட்சியை பற்றி அவர் கூறியிருக்கின்றார். இப்படியான விஷயங்கள் அதே போல பிரதமர் அவர்களும் மாறி மாறி கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இவைகளெல்லாம் அந்த கடும்போக்கான சிங்கள மக்களை ஒரு சாந்தப்படுத்துவதற்கான ஒரு விடயங்களாக இருந்தாலும் நாங்கள் பார்த்தாலும் இப்படியாக சாந்தப்படுத்துவதாக கூறிக்கொண்ட விஷயங்களை பின்பும் பெற முடியுமா என்ற ஒரு கேள்வி. உண்மையாக அரசியலமைப்பு மாற்றம் கொண்டு வரப்படுகின்ற போது நாங்கள் இப்போது அவர்கள் கேட்டால் சொல்வார்கள், சிங்கள மக்களை சாந்தப்படுத்துவோம். நீங்கள் இதை கூறி சாந்தப்படுத்தி விட்டு பேருந்து என்று மாற முடியும் என்ற ஒரு கேள்வி நிச்சயமாக வருகிறது. ஆகவே இது எல்லாம் ஒரு ஃப்ளூயிட் நிலையிலே தான் இருக்கின்றது. மக்கள் நம்பினாலும் அல்லது விரும்பினாலும் எங்களுடைய மக்களை பொறுத்தவரை இன்னொரு ஒரு விவாதத்தையும் அவர்கள் முன்வைக்கின்றார்கள். நாங்கள் சமஷ்டி அமைப்பை பற்றி கூறுகின்ற போது 58ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரையும் 77ஆம் ஆண்டு தேர்தலை தவிர்த்து தமிழ் மக்கள், பெரும்பான்மையான தமிழ் மக்கள் தொடர்ந்தும் ஒரு சமஷ்டி முறையிலான ஒரு அரசுக்காகவே வாக்களித்து வந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர் 77 நான் தவறு என்று சொல்வது 77 இடத்துக்காக வாக்களித்திருந்தார்கள். தொடர்ந்து வாக்களித்து வந்தவர்கள் அவர்கள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் நாங்கள் அனைவருமே ஒரு சமஷ்டி அமைப்புத்தான் கேட்டு நின்றோம். அந்த 77 தமிழர் அல்லது ஈழப்போராட்ட காலத்துக்கு பிறகு வரை இந்த நிலையிலே தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் சமஷ்டிக்கான ஆணையை கொடுக்கின்ற போது சிங்கள மக்களை பொறுத்தமட்டில் அதற்கான ஒரு ஆணையை கொடுக்கவில்லை. ஆகவே இது எப்படி சாத்தியமாக இருக்கு? நீங்கள் உங்களுக்கு எங்களுக்கு அவர்கள் ஆணை தரவில்லை தானே? இப்படியான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற போதும் இதற்கான ஒரு சரியான தீர்வை கொண்டு வர வேண்டும். நிச்சயமாக இலங்கையிலே ஒரு நிரந்தரமான தீர்வும் அமைதியும் கொண்டு வர வேண்டும். மீண்டும் ஒரு குழப்பம் வந்துவிடக் கூடாது என்பதிலே அங்கு இருக்கக்கூடிய ஆளுகின்ற ஜனாதிபதி அல்லது பிரதமர் அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கின்றது. அவர்களுக்கு இருக்கின்றதோ இல்லையோ அவர்கள் மேல் ஒரு சர்வதேச அழுத்தம் பெரிய அளவிலே இருக்கின்றது. ஒரு நியாயமான தீர்வை கொடுத்து இந்த பிரச்சனைக்கு முழுமையான முற்றுப்புள்ளியை வையுங்கள். ஏனென்றால் மீண்டும் ஒரு குழப்ப நிலை உருவாகலாம் என்றால் அந்த குழப்பத்தை பாவித்து வேறு சக்திகள்
இலங்கைக்குள்ளே வரக்கூடிய நிலைமை, அல்லது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ காலத்திலே சைனாவுடைய அந்த பிரசன்னம் மிகப்பெரிய அளவிலே இருந்த பிரசன்னம், இவைகளெல்லாம் தங்களுக்கு ஒரு ஆபத்தான விடயமாக, ஒரு பெரிய ஆபத்தான விடயமாக இந்தியாவை பொறுத்தமட்டில் வரக்கூடிய 2000 கிலோமீட்டருக்கு சைனாவுடைய போர்டர் இருக்கின்றது. அதே போல் இனி தெற்கிலுமே ஒரு சின்ன அழுத்தங்களை கொடுக்க துவங்கினால் அவர்களுக்கு அது மிக கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயம். ஆகவே எவருடைய பிரசன்னங்களும் அல்லது ஊடுருவல்களும் வந்துவிடக்கூடாது என்பதிலே அந்த நாடு இந்தியா மிக கவனமாக இருக்கிறது. அதே போல சைனாவுடைய பலம் பரவிவிடக்கூடாது என்பதிலே அமெரிக்காவும் கவனமாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் ஒரு தீர்வு வரும் என்பதை விரும்புகிறார்கள் என்பதை நாங்கள் நிச்சயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எங்களோட கதைக்கின்ற போது. ஆனால் அது எப்படியான தீர்வு என்பது ஒரு விஷயம். அவர்களும் ஒரு பெரிய அளவிலான தீர்வுக்கு நிச்சயமாக ஒரு தீர்வை வலியுறுத்துவார்கள், அல்லது ஒரு நியாயமான தீர்வை வலியுறுத்துவார்கள் என்று கூறலாம். அதே நேரத்தில் முக்கியமாக எங்களுடைய மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானம், இந்த யுத்த குற்ற விசாரணைகள், இவைகள் சம்பந்தமான கேள்விகளுக்கு என்ன பதில் இருக்கிறது என்று நீங்கள் யோசிக்கலாம். இவைகள் சம்பந்தமாக உண்மையிலேயே இலங்கையிலே ஒரு சரியான முடிவெடுக்கப்படுமா, அல்லது இந்த யுத்த குற்ற விசாரணைகள் பெரிய அளவிலே அங்கு எடுக்கப்படுமா, அல்லது அதில் கூறப்பட்ட படி சர்வதேச நீதிபதிகள் அந்த விசாரணையிலே பங்கு பெற்றுவார்களா, அல்லது சர்வதேச அந்த மெக்கானிசம் எல்லாம் அங்கு வருமா என்ற கேள்வி இருக்கின்ற போது நீங்கள் பத்திரிகைகளை நிச்சயமாக படித்துக் கொண்டிருப்பீர்கள். அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, அங்கு நாங்கள் எப்படி தமிழ் மக்களிலே ஒரு பெரும்பான்மையானோர் அல்லது இதற்குரிய முழுமையான தமிழ் மக்களும் யுத்தம் நடந்த காலத்திலும் அதற்கு பிறகும் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு முக்கியமான ஒரு தலைவராக பார்த்தார்களோ, அதே போல சிங்கள மக்கள் மத்தியிலே ஏறக்குறைய 30 வருடமாக they felt that they were humiliated for 30 years continuously. 30 வருடங்களாக தாங்கள் கேவலப்படுத்தப்பட்டு வந்ததை, அந்த கேவலத்தை நிப்பாட்டிய ஒரு தலைவன், அவருக்கு உதவியாக இருந்த படைத்தளபதிகள் அல்லது கோட்டாபய போன்ற அதிகாரிகள், இவர்கள் எல்லாரையும் கூண்டிலே நிறுத்தி விசாரிக்க முடியுமா? விசாரிப்பதை சிங்கள சமூகம் பார்த்து கொண்டிருக்குமா? இப்போதே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், அங்கு பல பிரச்சனைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இவைகள் எல்லாம் ஒரு மிகவும், நான் கூறினேன், இந்த 16ஆம் ஆண்டு ஒரு மிக கஷ்டமான, அதே நேரத்தில் ஒரு தீர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நாங்கள் பார்க்கலாம். இந்த 16ஆம் ஆண்டிலே ஒரு ஒரு விஷயங்கள் நடந்துவிடாவிட்டால், என்னன்னா நாங்கள் கடந்த கால அரசியலை அவதானித்து வருகின்ற போது ஒரு விஷயம் மிக தெளிவாக தெரிகின்றது. 1 வருஷம் 2 வருஷத்துக்கு பிறகுந்தால் இந்த அரசு பல பிரச்சனைகளை முகம் கொடுக்க தொடங்குகின்ற போது இந்த பிரச்சனைகளை பற்றிய சிந்தனையை விடுத்து அவர்கள் அந்த சில்லறை பிரச்சனைகளை நோக்கி போய்விடுவார்கள். சந்திரிகா பண்டாரநாயக்க அவர்கள் மிக தெளிவாக பிரச்சனைக்கான தீர்வை பற்றி கூறி 62% வாக்குகளை எடுத்து வந்து கூட அவரால் அதை செய்ய முடியாமல் போய்விட்டது. அவருடைய தீர்வு பொதி என்பது அல்லது கான்ஸ்டிடியூஷனல், அவர் ஒரு புதிதான ஒரு அரசியலமைப்பை வரைந்திருந்தார்கள். அது என்பது பண்டா செல்வா ஒப்பந்தத்திலே கொடுக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்வை காட்டிலும் ஒரு சிறந்த தீர்வு, அல்லது இதுவரை வந்த தீர்வுகளிலே ஒரு சிறந்த தீர்வு என்று அரசியலமைப்பு தெரிந்தவர்களும் அல்லது அரசியலில் ஈடுபட்டவர்களும் ஏற்றுக்கொண்டிருந்த போதிலும் அதை அவர் இந்த கடைசி வருடத்திலே பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த போது அதை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. அதற்கு முக்கிய காரணம் ஒன்று இருந்தது. ஒன்று, ஐக்கிய தேசிய கட்சி முழுமையாக எதிர்த்தது. முதலில் ஆரம்பத்திலே அதை ஆதரித்து வருவது போல வந்தார்கள். நான் அந்த நேரத்திலே பாராளுமன்ற தெரிவுக்குழுவிலேயும் இருந்திருக்கின்றேன். அது மாத்திரமல்ல, சந்திரிகா தனிப்பட்ட முறையிலே பல கூட்டங்களை நடத்தியிருக்கிறார். இது சம்பந்தமாக அந்த கூட்டங்கள் எல்லாம் பங்கு பெற்றிருக்கின்றேன். அப்போது எங்கள் தமிழர்கள் தரப்பிலே இருந்த அந்த ஐக்கிய தேசிய கட்சியை கொண்டு வந்து விட வேண்டும், வாக்களிக்க பண்ண வேண்டும் என்ற அந்த நோக்கத்துக்காக பல விட்டுக் கொடுப்புகள் நாங்கள் கொடுத்து வந்திருந்தாலும் கூட கடைசி நேரத்திலே ஐக்கிய தேசிய கட்சி அதை முழுமையாக எதிர்த்து அதை கொண்டு வர முடியாமல் பண்ணியது. அது ஐக்கிய தேசிய கட்சி மாத்திரமல்ல, நீங்கள் பார்த்துக்கிட்டால் அன்று அந்த பாராளுமன்றத்திலே அதுவரை மிக அமைதியாக இருந்த விடயங்கள், வெளியிலே அமைதியாக இருந்த விடயங்கள்
பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட அன்று தொடக்கம் தொடர்ந்து 2 நாட்களாக பாராளுமன்றத்தை சூழ்ந்து ஆயிரக்கணக்கான பௌத்த பிக்குகளும் மக்களுமாக இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே நாங்கள் போக முடியாத நிலைமையை கூட உருவாக்கினார். நாங்கள் இந்த பின்பக்கத்தால் வர வேண்டும், பின்பக்கத்தால் அதில் ஒரு சிறிய பாதை இருக்கிறதா நடந்து வர வேண்டிய ஒரு நிலைமைக்கு கூட தள்ளப்பட்டிருந்தோம். ஆகவே இம்முறை என்ன நடக்கும் என்று இரண்டால் மஹிந்த ராஜபக்ஷ என்ன செய்வார், அவருக்கு இருக்கின்ற பலம், மக்கள் மத்தியிலே அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, இவைகள் சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு, இரண்டால் மஹிந்த ராஜபக்ஷவை இன்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் எனக்கு பலர் கூறியிருக்கிறார்கள். இன்றும் ரேங்க் அண்ட் ஃபைல் எஸ்எல்எப்பி ரேங்க் அண்ட் ஃபைலே ஆகக்கூடியவர்கள் மஹிந்த ராஜபக்ஷவை தான் ஆதரிக்கின்றார்கள் என்ற ஒரு கூற்றை. அது மாத்திரமல்ல, மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இன்னும் முழுமையாக இந்த எஸ்எல்எப்பியை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரவில்லை என்ற கூற்றை பல எஸ்எல்எப்பி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் கூட நான் கேட்டிருக்கிறேன். இந்த நிலையிலே சில வேளைகளில் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சில அழுத்தங்கள், வெவ்வேறு விஷயங்களால் கொடுத்து வருகின்ற இந்த அழுத்தங்கள் சில வேளைகளில் அவருடைய மனநிலையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து, அந்த அழுத்தங்கள் மாத்திரமல்ல, இப்படி இது நான் அங்கு இருக்கிற விஷயங்களை பொதுவாக கூறுகிறேன் என்றால் உங்களுக்கு இவை சம்பந்தமாக நிச்சயமாக அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள ஒரு விருப்பம் இருக்கும் என்ற காரணத்தினால் மஹிந்த ராஜபக்ஷவை பொறுத்தமட்டில் அவர் என் ஜனாதிபதியாக வர முடியாது. ஆகவே ஜனாதிபதி முறையை இந்த 19வது திருத்தத்துடன் வர முடியாது, 3வது வரம் கேட்க முடியாது. ஆகவே இந்த ஜனாதிபதி முறைமையை மாற்றி மீண்டும் பாராளுமன்ற வெஸ்ட்மின்ஸ்டர் சிஸ்டத்துக்கு திருப்பி சென்றால், பாராளுமன்ற முறைக்கு திருப்பி சென்றால் சில வேளைகளில் பிரதமராக வர ஒரு வாய்ப்பு இருக்கோ என்ற ஒரு சிந்தனை. என்றால் அவர் இன்னும் அரசியலை விடவில்லை, மிகவும் முயற்சித்துக் கொண்டுதான் இருக்கின்றார், மிக கடுமையாக முயற்சித்துக் கொண்டே இருக்கின்றார் தன்னுடைய பலத்தை தக்க வைப்பதற்கும் கூட்டுவதற்கும். ஆகவே அந்த ஒரு சந்தர்ப்பத்திலே, அந்த ஒரு சிந்தனையிலே சில வேளைகளில் இந்த அரசியலமைப்பை மாற்றலாம் என்று சிந்திக்கலாம். ஆனால் அவர் இந்த எங்களுடைய அதிகாரப்பூர்வ விஷயத்தில் மிக கடும்போக்காளராகவே நிச்சயமாக இருப்பார். அப்படியாக மாற்றக்கூடிய ஒரு அரசியலமைப்பு மாற்றத்தை நாங்கள் வெறுமனே ஜனாதிபதி முறைமையை ஒழிக்கின்ற ஒரு அரசியலமைப்பு தான் முறைமைதான் வரப்போகிறது என்றால் நிச்சயமாக நாங்கள் அதை தனியாக ஆதரிக்க முடியாது என்பதை மிக தெளிவாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் அரசுக்கு கூறியிருக்கின்றார், அந்த சம்பந்த நண்பர் கூறியிருக்கின்றார். முழுமையான ஒரு பேக்கேஜாக வர வேண்டும், எங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நியாயமான தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும், ஒரு நியாயமான தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும் என்பதிலே மிக தீவிரமாக கூறியிருக்கின்றார். இது இன்று இருக்கக்கூடிய கொழும்பிலே இருக்கக்கூடிய பிரச்சனை. நிச்சயமாக உங்கள் மனங்களிலே சரி நீ இவ்வளவையும் சொல்கிறா, இந்த கூட்டமைப்புகளில் இருக்கிற பிரச்சனையை பற்றி கூறத்தானே வேண்டும் என்று நிச்சயமாக கூறத்தான் வேண்டும். கூட்டமைப்பை பொறுத்தமட்டில் 4 கட்சிகள் நாங்கள் கூட்டாக இருக்கின்றபடியால் எங்கள் மத்தியிலே நிச்சயமாக கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. இதிலே இந்த ஒழிப்பு மரபுக்கும் இடம் கிடையாது. நிச்சயமாக 4 கட்சிகள் மத்தியிலேயும், அதுவும் முக்கியமாக தமிழரசு கட்சி அவர்களுடைய அந்த மற்ற கட்சிகளுக்கு தாங்கள் ஏதோ ஆதிக்கம் செலுத்துகின்ற அந்த 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 நிலைப்பாடு பல விஷயங்களிலே அவர்கள் தாங்களாகவே முடிவெடுக்கின்றது. உதாரணமாக சொன்னால், இந்த கடைசியாக சொன்னால் கூட இந்த பாராளுமன்ற அந்த தேசிய பட்டியலிலே அங்கத்தவர்களை நியமிக்கின்ற போது தாங்களை விரும்பினவர்கள் இருவர்களை போட்டதில் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் ஒரு பக்கத்தில், ஏனென்றால் அது அவர்களுக்கு இலகுவாக இருக்கின்றது. நாங்கள் அனைவருமே தமிழரசு கட்சி சின்னத்திலே போட்டியிடுவதால் தமிழரசு கட்சி செயலாளர் ஒரு கையெழுத்து போட்டு தபாலை அனுப்பிவிட்டால் அதுதான் முடிவாக இருக்கும். ஏனென்றால் அதுதான் ஒஃபிஷியலாக நாங்கள் தமிழரசு கட்சி என்னை பொறுத்தவரையில் நான் சீன என்று கூறினாலும் நாங்கள் தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் தான் சட்ட ரீதியாக ஒஃபிஷியலாக. ஆகவே அவர்கள் அந்த நாங்கள் தமிழரசு கட்சியிலே அவர்கள் போட்டியிடுகின்ற அந்த காரணத்தை வைத்துக்கொண்டு பாராளுமன்றத்திலேயே கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 8 மாதமாக இருந்தது. எங்களுடைய 6 பேரும் தமிழரசு கட்சியில் 8 பேரும் என்றால் அவர்களுக்கு 8 பேர் வருவதற்கு வாய்ப்பு என்றால் அவர்கள் கூடுதலான அபட்சங்களை நிறுத்துகிறார்கள். அந்த தங்களுடைய அந்த அவர்கள் கட்சியிலே நாங்கள் போட்டி போடுகின்ற காரணத்தை வைத்துக்கொண்டு 8 மாதமாக இருந்ததை இன்று 10 மாதமாக மாற்றிவிட்டார்கள், இருவர் தங்களுடைய ஆட்களை போட்டு. ஆகவே இப்படியான சிறு சிறு பிரச்சனைகளால் எங்களுக்குள்ளே பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மையான விஷயம். ஆனால் எங்களை பொறுத்தமட்டில் அல்லது எங்களுடைய கட்சியை பொறுத்தமட்டில்
ஒரு விஷயத்திலே மிக தெளிவாக இருக்கின்றோம். எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் இவைகள் எல்லாம் வெறும் பதவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாகவே நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையாக மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒற்றுமையாக இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்காவிட்டால் நிச்சயமாக அதை இந்த தமிழ் தரப்புகளை மிக இலகுவாக அரசு கையாளும். அது மாத்திரமல்ல, அது ஒரு எக்ஸ்கியூஸ், அது ஒரு சாட்டாக கொண்டு எங்களுடைய பிரச்சனையிலே ஒரு கவனமற்ற தன்மையை அவர்கள் எடுப்பார்கள் என்பதிலே எங்களுக்கு தெளிவாக இருக்கின்றோம். ஆகவே இந்த அரசியலமைப்பு, இந்த ப்ரோசஸ், இந்த நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே எந்த சந்தர்ப்பத்திலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒரு உடைமையோ அல்லது தலைமையில் அல்லது தலைவரில் ஒரு மாற்றத்தையோ, ஏனென்றால் யார் நாங்கள் விரும்புகின்றோமோ இல்லையோ ஒரு உண்மை சம்பந்தப்பட்டவர்கள் மக்களாலும் சர்வதேசத்தாலும் அங்கு இருக்கக்கூடிய சிங்கள தலைமைகள் அரசுகளாகும். ஒரு தலைவராக தமிழ் மக்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் இன்று அதற்கு ஏதாவது ஒரு தவறு நடக்கும் என்றால், பிழை நடக்கும் என்றால் மிக பெரிய ஒரு பின்னடைவை நாங்கள் உடனடியாக அடைவோம் என்ற நீண்ட காலம் இல்லை. இந்த வருடம் என்பது ஜனவரி வந்துவிட்டது, பிப்ரவரி வந்துவிட்டது. ஆகவே இதற்குள்ளே மிக கவனமாக பக்குவமாக நாங்கள் கையாள வேண்டும். எங்களுடைய பிரச்சனைகள், உள் பிரச்சனைகள், இவைகளெல்லாம் தமிழ் மக்களுடைய தீர்வு பிரச்சனையிலே நிச்சயமாக குறுக்கே நின்றுவிடக்கூடாது. இந்த பிரச்சனைகள் நிச்சயமாக குறுக்கே நின்றுவிடக்கூடாது என்பதிலே நாங்கள் மிக மிக அவதானமாகவும் கவனமாகவும் இருக்கின்றோம். அதே போல நீங்கள் இந்த தமிழ் மக்கள் பேரவையை பற்றி கூட கேட்கலாம். தமிழ் மக்கள் பேரவையிலே நான் கூட கலந்து கொண்டிருக்கின்றேன். தமிழ் மக்கள் பேரவை என்பது அவர்கள் அதை ஆரம்பித்தவர்கள். ஆரம்பத்திலேயே என்னுடன் கலைக்கின்ற போது அது சம்பந்தமாக பல தடவைகள் எங்களுடைய கட்சியிலே அவர்கள் கலந்துரையாடி இருக்கின்றார்கள். அவர்களுடைய நோக்கங்கள், அவர்கள் எதற்காக ஆரம்பிக்கின்றார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் நாங்கள் மிக ஆழமாக அவர்களுடன் கலந்துரையாடித்தான் இந்த கூட்டத்தில் சென்றிருந்தோம். மிக தெளிவாக அவர்கள் இந்த மாகாண சபையுடைய செயற்பாடுகள் இறுக்கமாக இல்லை, போதுமானதாக இல்லை. ஆகவே அந்த செயற்பாடுகளுக்கு ஒரு சரியான இது ஒரு திங்க் டேங்க் மாதிரி இயங்கலாம் உண்டு. இரண்டாவதாக ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய, அது தனியாக அரசு மேல் மாத்திரமல்ல, தமிழ் தேசிய கூட்டமைப்பு மேல் கூட ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு குழுவாக இயங்கலாம் என்று இப்படியான சில காரணங்கள் மிக மிக தெளிவாக கூறியதன் பேரில் நாங்களும் ஒரு விஷயத்தை கூறுவோம். ஏனென்றால் அதில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மிக எதிராக அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அல்லாமல் நேரடியாக சொல்வதென்றால் கஜன் பொன்னம்பலம் அவருடைய தமிழ் மக்கள் தேசிய முன்னணியுடன் தேர்தல் காலங்களிலே வேலை செய்தவர்கள், மிக தீவிரமாக வேலை செய்தவர்கள். ஆகவே அவர்களுக்கு சில வேளைகளில் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைக்கின்ற ஒரு நோக்கம் இருக்குமோ என்ற ஒரு ஐயப்பாட்டு நாங்கள் அதை கூட அவர்கள் கேட்டிருந்தோம். அவர்கள் நிச்சயமாக இல்லை. தமிழ் தேசிய நாங்கள் மிக தெளிவாக கூறியிருந்தோம், தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைப்பதோ அல்லது தலைவரை மாற்றுவதோ நாங்கள் இந்த காலகட்டத்திலே இந்த சந்தர்ப்பத்திலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவர்கள் அதை ஒத்துக்கொண்டார்கள். அதிலே நான் நினைக்கிறேன் கஜன் பொன்னம்பலம் கூட அந்த தமிழ் பேரவைக்கு வந்தது. எல்லாருமே இருந்து கலந்து ஆலோசிக்கக்கூடிய ஒரு தீர்வை முன்வைப்பது இது ஒரு முக்கிய விஷயமாக மக்களிடமிருந்து எடுக்கப்பட்ட அந்த கருத்துக்களை கொண்ட ஒரு தீர்வை வைக்க வேண்டியது ஒரு தேவையான விஷயமாக. இதை நான் மிக தெளிவாக சம்பந்தன் அவர்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய நிலைமைகளை விளங்கப்படுத்தினேன். உடனே பேரவை வந்தவுடன் நீங்கள் பத்திரிகையில் பார்த்திருப்பீர்கள், அவரும் பல அறிக்கைகளை விட்டிருக்கலாம். அதன் பிறகு விக்னேஸ்வரன் ஐயாவும் சம்பந்தங்களையும் சந்தித்து கதைத்து பல விஷயங்களை ஒரு தெளிவு ஏற்படுத்தி கொண்டார்கள். ஒருவர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்மையாகவே அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கின்றது. அந்த பிரச்சனைகளுக்கான தெளிவுகள் ஏற்படுத்தப்பட்டு விக்னேஸ்வரன் ஐயா கூட கடைசியாக நடந்த கிளர்ச்சியிலே நடந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய மாகாண சபை உறுப்பினர்கள் கூட்டத்திலே மிக தெளிவாக தன்னுடைய நிலைப்பாட்டை கூறி அவர் இந்த அரசியலமைப்பு ப்ரோசஸிலே சம்பந்தன் அவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு தன்னுடைய முழுமையான ஒத்துழைப்பை கூறி அவர் கூட இந்த வரக்கூடிய தீர்வு பொதி என்பது, அதாவது தமிழ் பேரவையாக இருக்கக்கூடிய ஒரு தீர்வு பொதி நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின்
தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஒட்டியதாகத்தான் இருக்கும் என்று சொல்லியிருந்தார். அப்படியே தான் அந்த பொதுக்கூடம் வந்திருக்கிறது. நீங்கள் படித்தவர்களுக்கு தெரியும். அதில் ஒரே ஒரு விஷயம், அந்த சர்வதேச கேரண்டியை பற்றி கூறியிருக்கின்றார்கள். அது மாத்திரம் அதில் இருக்கவில்லை. இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. அது நல்ல ஒரு விஷயமாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் எந்த விதமான ஒரு உழைவோ பிளவோ நிச்சயமாக வந்துவிட மாட்டாது. வருவதற்கு நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் அதற்கான ஒரு வழியை விடமாட்டோம் என்பதை நாங்கள் மிக தெளிவாக உங்களுக்கு ஒரு உறுதியாக கூட கூறிக்கொள்ளலாம். இந்த ப்ரோசஸ் போகின்றவரை என்றால் இதிலே என்னை பொறுத்த மட்டும் தனிப்பட்ட முறையில் எங்கள் கட்சியிலே நாங்கள் பலரும் கதைத்திருக்கிறோம். தமிழ் மக்களுடைய தீர்வுக்கு ஒரு நியாயமான ஒரு தீர்வை நாங்கள் எடுப்போமாக இருந்தால் எடுத்ததன் பிறகு வடகிழக்கிலே ஒரு ஜனநாயகம், உங்களுக்கு தெரியும், தமிழர் விடுதலை கூட்டணி 72 ஆரம்பிப்பதற்கு முன்பு மிக சிறந்த ஒரு ஜனநாயகம் அன்னைக்கு வடகிழக்கிலே இருந்திருக்கின்றது. நிச்சயமாக தமிழ் காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகளுக்கு சேர்ந்து திரு பொன்வந்த ஐயா அவர்கள் கூட பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, எல்லா தொகுதிகளையும் பார்த்துக்கிட்டோம்னால் மிக சொற்ப வாக்குகளால் தான் ஒருவரும் வெல்லுகின்ற நிலைமைகள் தான் அந்த தேர்தலில் இருந்திருக்கிறது. ஆகவே ஒரு சரியான ஜனநாயகம் ஒன்று அங்கு களத்தோங்கி இருந்தது. அப்படியான ஒரு நிலைமைக்கு ஒரு ஜனநாயகம் ஒன்று நிச்சயமாக மீண்டும் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய சொந்த விருப்பம் கூட. அது ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைத்தவர். அந்த அடிப்படையிலே நிச்சயமாக நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக ஒரு நியாயமான தீர்வை நோக்கி போவோம். இந்த நியாயமான தீர்வை நோக்கி போவோம். அதிலே என்ன முடிவு வரப்போகிறது என்பது நான் இப்போ உண்மையிலே கூற முடியாது. ஏனென்றால் இலங்கையில் இருக்கின்ற அந்த நிலைமைகள் மிகவும் ஒரு கலம்பலான நிலைமைகளாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. ஜனாதிபதி அவர்கள் விரும்பினாலும் கூட, அல்லது பிரதமர்கள் விரும்பினாலும் கூட, அல்லது வெளி சக்திகளுடைய அழுத்தங்கள் இருந்தாலும் கூட, இந்த வெளியிலே இருந்து சர்வதேச அழுத்தங்கள் என்று நாங்கள் கூறுகின்ற போது 87ஆம் ஆண்டு நான் நம்புகின்றேன் இந்தியா கொடுத்த அழுத்தத்தை விட கூடுதலான ஒரு அழுத்தத்தை நாங்கள் இந்த காலகட்டத்திலே எதிர்பார்க்க முடியும் என்று நான் நம்பவில்லை. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு ரகசியம் அல்ல. ஏறக்குறைய 1,20,000 இராணுவத்தினர், இந்திய இராணுவத்தினர் அங்கு இருந்தார்கள். நிக்சித்தை கூறுவார்கள், ஒரு வைஸ்ரோய் மாதிரி அங்கு செயற்பட்டார்கள். அவ்வளவு அழுத்தங்கள் இருந்தும் கூட இந்த ப்ரொவின்சியல் கவுன்சில்ஸும் அதுமாக குறைந்த இருந்தால் எங்களுடன் எல்லாம் பேசி, இந்தியாவுடன் பேசி, ஜெயவர்தனா ஏற்றுக்கொண்ட விடயங்களை கூட கைவிட்டு ஒரு மிகவும் அதிகாரம் குறைந்த ஒரு சபையைத்தான் எங்களுக்கு கொடுத்திருந்தார். அது மாத்திரமல்ல, அதற்கு பிறகு ஏன் நாங்கள் இந்த ஒற்றையாட்சியை எதிர்க்கின்றோம் என்ற காரணம் இலங்கையிலே இந்த ஒற்றையாட்சியை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக அந்த மத்திய அரசு எங்களுடைய அந்த பெரிஃபரி மாகாண சபைகள் அல்லது ஸ்டேட் அசம்பிளிகளிலே இருக்கக்கூடிய அதிகாரங்களை மீண்டும் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் தொடர்ந்து இருக்கும். ஏனென்றால் இதை மத்திய அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அல்லது அரசு கூட, முழுமையான அரசு கூட இதை ஒரு வழக்கமாக கொண்டு வந்திருக்கின்றது. இந்த மாகாண சபையிலே இருக்கக்கூடிய பல அதிகாரங்கள் மீண்டும் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அல்லது அந்த கான்ஃபரன்ஸ் லிஸ்ட் என்ற அதை ஒன்றை வைத்துக்கொண்டு அதிலே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ், அதிலே இருக்கக்கூடிய விடயங்கள் ஊடாக மாகாண சபையிலே தலைவைக்கின்ற நிலைமை, அல்லது கவர்னர் மூலம் மாகாண சபையை நடக்க விடாமல் பண்ணுகின்ற நிலைமைகள், இது வடக்கிலே அல்லது கிழக்கிலே மாத்திரம் நடைபெறுகிறது. ஏனென்றால் மற்ற 7 மாகாண சபைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த 7 மாகாண சபைகளும் எப்போதுமே எந்த அரசு மத்தியிலே இருக்கிறதோ அந்த அரசுடைய கட்சி தான் அந்த மாகாண சபையிலும் இருந்திருக்கின்றது. கடந்த காலங்களிலே இது அப்படியே நடந்து வந்திருக்கிறது. ஆகவே அங்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர்களோ அல்லது அமைச்சர்களோ பெரிய அளவிலே தங்களுடைய அதிகாரங்களை செயற்படுத்துவதற்கு அவருக்கு அக்கறையும் கிடையாது, தேவையும் இல்லை. ஆனால் இந்த எடின்பரோவில் நடந்த கூட்டத்திலே வந்த 2 முதலமைச்சர்களுடைய கருத்துக்களும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாகாண சபைகளும் தங்களுடைய அதிகாரங்களை கேட்கின்ற நிலைமைகள், பல நியம சட்டங்களை இயற்றி அதன் மூலம் இந்த டாக்ஸ் கலெக்ஷன்ஸ் அப்படியான விஷயங்களை அவர்கள் செய்கின்ற நிலைமைகள், தங்களுக்கு இன்னும் அதிகாரம் வேணும் என்று கேட்கின்ற நிலைமைகள், இந்த மத்திய அரசு தலையிடுவதை எதிர்க்கின்ற நிலைமைகள் சிறுக 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 அங்கும் வந்து கொண்டிருக்கின்றபடியா அது எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ்
நல்ல சமிக்ஞையாக தெரிந்து கொண்டிருக்கின்றது. நான் இந்த கூட்டத்திலே பார்த்தபோது தான் அதை என்னால் இந்த இந்த எடின்பரோ கூட்டத்திலே பார்த்தபோது அவர்களுடைய கூட்ட இடை நேரங்களில் அவர்களுடன் கலைக்கின்ற போது அவர்கள் கூட அதற்கு ஆதரவாக இருக்கின்றார்கள், ஒரு அதிகார பரவலாற்றவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் என்பது ஒரு நல்ல விடயமாகவே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே இந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது நிச்சயமாக ஒரு சிறுக சில வேளைகளில் ஒரு நியாயமான ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் நகர முடியும். ஆனால் இதற்கு நீண்ட காலம் இல்லை. இது இன்று இருக்கக்கூடிய இந்த கூட்டு ஆட்சி அல்லது ரெண்டு கட்சிகளுமாக சேர்ந்து அமைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு நிலைமை நான் நம்பவில்லை. நாங்கள் எதிர்பார்க்கின்ற அல்லது இந்த அல்லது within a short period of time மீண்டும் ஒரு முறை வருமோ என்ற கேள்வி நிச்சயமாக இருக்கின்றது. நான் நம்பவில்லை. அந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த போட்டி உணர்வு இப்போது கூட இரண்டு கட்சிகளும் ஆண்டாலும் SLP ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பிலே அங்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவர்களுக்கும் பிரதமர்கள் அவர்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த இடைவெளியின் போட்டியும் அவர்கள் தொடர்ந்து மைத்ரிபால சிறிசேன அவர்களிடம் சென்று கம்ப்ளைண்ட் பண்ணுகிற குற்றச்சாட்டுகளை வைக்கின்ற நிலைமைகள் அல்லது அங்கு அவர்கள் இடக்கூடிய ஓப்பனாக எங்களிடமே சொல்லுகின்ற நிலைமைகள் இவைகளையெல்லாம் பார்க்கின்ற போது இந்த ரெண்டு கட்சிகளும் மீண்டும் ஒரு முறை ஆட்சி அமைக்க முடியாது, சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியாது. ஆகவே இந்த தவணையிலே தான் இதை செய்து முடிக்க வேண்டும். இதற்கு தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் தமிழ் மக்கள் மத்தியிலேயும் மிகவும் கலைத்து விட்டார்கள். இந்த யுத்தத்தினால் மிக களப்படைந்திருக்கிறார்கள். இது ஏறக்குறைய 30 வருடமாக அழிவைத்தான் நாங்கள் பார்த்து வந்திருக்கின்றோம். பலர் தங்களுடைய உயிர்களை தவிர அனைத்தையுமே இழந்த நிலையில் இருக்கின்றார்கள். நான் பார்க்கின்றேன். நான் அதிகமாக எல்லா இடத்துக்குமே அடிக்கடி சென்று கொண்டு பாய்த்து கொண்டு இருக்கின்றேன். பல போராளிகள் எல்லாம் விடுதலை புலிகள் சார்ந்த போராளிகள் மிகவும் மிகவும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையிலே மிகவும் கஷ்டமான நிலையிலே வாழ்கிறார்கள். பல உதாரணங்கள் இருக்கின்றன. நான் போய் பார்த்துருக்கின்றேன். என்னோட கிளர்ச்சியிலே ஒருவரை பார்த்துருக்கின்றேன். அவர் இப்படியோ எனக்கு ஃபோன் நம்பரை அடித்தா எனக்கு வந்து பாருங்க வேண்டும் என்று சொன்னார். சரி, நான் பாருங்க என்று சொன்னேன். தம்பி என்ன வேணும்னான்னு எனக்கு ஒரு ஃபேன் வேண்டியாருன்னு சொன்னேன். ஒரு டேபிள் வேனை வேண்டி கொண்டு நான் போகின்ற போது 4 பக்கமும் தகரத்தால் அடித்த தகரக்கொட்டில் மேலுக்கும் தகரம் என்றால் அவர் நடக்க முடியாது. அவரை பிரிகேடியர் கூப்பிடுவார்களாம். அவ்வளவு ஒரு மிகப்பெரிய நிலையிலே விடுதலை புலிகளில் பணியாற்றிய ஒருவர் படுத்த படுக்கையாக இருக்கின்றார். அவருடைய மனைவிக்கு கூட எல்லாம் எரிந்த காயங்கள். அவர் ஒரு போராளியாக இருந்திருக்கிறார். 2 பிள்ளைகள். அந்த அப்போ கிட்ட என்னடா இதுக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க, என்னென்னு செய்கிறது. அப்போ என்ன வேணும்னு கேட்டால் நீங்கள் வீடு கட்டித்தர வேணால் ஒரு அறை கட்டித்தாங்கன்னு சொல்லுங்கள். அதை நான் வேறு யாரையோ பிடித்து அந்த அறையை கட்டி கொடுத்து அதற்கு ஒரு பெண் வேறு யாரோ ஒரு கடையில் போட்டு ஒரு சிறிதாக ஒரு சிறு ஏதோ தொழில் செய்து சீவிக்கின்ற அளவுக்கு ஒரு நிலைமையை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். நான் பலரை கேட்டு செய்து கொடுத்திருக்கிறார். இது நான் ஏன் உதாரணமாக சொல்லுகிறேன் என்றால், தங்களுடைய உயிரை கொடுக்க கூட துணிந்து அந்த போரிலே தங்களை பலியாக்கிய பலர் அல்லது தங்களுடைய கைகால்களை இழந்த பலர். இது நாங்கள் ஒரு பெண்களோடைய நெல்லியடியை பார்த்திருக்கின்றோம். அவரை பார்த்திருக்கோம். அவருக்கு ஒருவருமே கிடையாது. ஒரு சகோதரியை அவரை வச்சு பார்க்கின்றார். அந்த சகோதரியும் மிக வறுமையான நிலையிலே இருக்கின்றார். இவரை பார்ப்பதற்கு அவரால் முடியாது. அவருக்கும் சில உதவிகளை நாங்கள் வேறு மாற்றமும் எடுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நான் இதெல்லாம் கூறுவது என்றால், இங்கு இருக்கக்கூடியவர்கள் சிலர் நிச்சயமாக வருகிறீர்கள். இவையெல்லாம் தூரம் ஊடுருவி பார்க்கின்ற நிலைமைகள் உங்களுக்கு இருக்காது. நாங்கள் சென்று பார்க்கின்றோம், தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது தனியாக விடுதலை புலிகளின் போராளிகள் மாத்திரமல்ல, மற்ற போராளிகளும் பலர் மிக பின்னங்கிய நிலையிலே பொருளாதார ரீதியிலே தங்களை அர்ப்பணிக்க, தங்களுடைய உயிரை அர்ப்பணிக்க தயாராக இருந்தவர்கள் எல்லாம் இன்று வாழ வழியின்றி இருக்கின்ற நிலைமை. அப்போது யாரும் கேட்டார்கள், உண்மையா அங்கு இருக்கின்றவர்கள் இந்த போராளிகள் ஒரு அவுட்காஸ்டாக பார்க்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றதா? அதிலே ஒரு உண்மை இருக்கின்றது என்றால், இதை முதல் யுத்தம் முடிந்தவுடன் இந்த இராணுவம் தான் அதை ஆரம்பித்து விட்டது. அப்படி என்றால் ஒரு போராளி தற்செயலாக
என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னோட கரைத்து விட்டு சென்றார். நான் இருக்கும்போது என்னோட கரைப்பதை செய்ய முடியாது. இருந்தாலும் உதாரணத்துக்கு இல்லை பக்கத்தில் சுகந்தன் வீட்டுக்கு வந்து சுகந்தனுடன் கரைத்து விட்டு சென்றால் அவர் சென்று 5 நிமிடங்களில் இராணுவ புலனாய்வு பிரிவினர் வந்து இவரை விசாரிப்பார். அப்படியே வந்தார், இன்னும் என்ன கேட்டார் என்று விசாரித்தால் அடுத்த முறை அவர் வருகின்ற போது அவரை இவர் அறிவிக்க மாட்டார். இப்படியான நிலைமைகள் எல்லாம் அங்கு இருந்திருக்கிறது. இது முற்று முழுதாக மாறிவிட்டதாக நாம் கூற முடியாது. மஹிந்த ராஜபக்ஷ அரசுக்கு பிறகு சில விஷயங்கள் மாற்றங்கள் இருந்தாலும் கூட நிச்சயமாக மாற்றங்கள் இருக்கின்றது. ஒரு தமிழ் மக்கள் மஹிந்த ராஜபக்ஷ அரசு இருக்கின்ற வரையும் ஒரு ஃபியர் சைக்கோவிலே தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்று அது ஓரளவுக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த சோஷியல் ஒரு சமூக சீர்கேடுகள், அதை நான் கூற மாட்டேன் எல்லாருமே இல்லை, ஒரு மிக குறுகிய பெர்சன்டேஜ், ஒரு மிக குறுகிய மக்கள், இளைஞர்கள் அல்லது கிரிமினல்ஸ் என்று கூட கூறலாம், இவர்கள் செய்கின்ற செயல்கள் அங்கு வாழ்கின்ற மக்களை இரவு ஒரு 8, 9, 10 மணிக்கு பிறகு எல்லாம் 10 மணிக்கு பிறகு கூட கதவை தட்டினால் கதவை துறக்க பயக்கின்ற நிலைமை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தனியாக வாழ்ந்த பெண்கள் அன்றைக்கு கூட உருவிலே ஒரு கேசரவில்லை, போலீஸ் வரவில்லை என்றவுடன் நான் போய் பார்த்து போலீஸை அழைத்து கூப்பிட்டு அந்த பார்க்கின்ற போது ஒரு ஒரு வயதான அம்மா தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் அவரிடம் பெருசாக பணம் இல்லை. அவர்கள் பணத்தை தேடி இருக்கின்றார்கள். ஒன்றுமில்லை, அடையாளம் கண்டார்களா என்னவோ தெரியவில்லை இந்த அம்மா, அதனால் அவரை கொண்டு விட்டு சென்றிருக்கிறார். இப்படியான சமூக பிரச்சனைகள் கணக்கே இருக்கின்றது. இந்த வாழ்வீட்டுகளை பற்றி தான் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இப்படியான நிலைமைகள் மிகவும் இது நான் நிச்சயமாக சமூகம் முழுவதும் என்று கூற வரவில்லை. ஒரு மிக சிறிய தொகையினர் அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை மக்கள் மத்தியிலே உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இவைகள் நிச்சயமாக யுத்தம் நடந்த இடத்திலே மாத்திரமில்லை, இது கொஞ்சம் கூடுதலாக இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் இப்போது இது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு வந்தால் நாங்கள் ஒரு சில வேளைகளில் மஹிந்த ராஜபக்ஷ அரசு காலத்திலே அங்கே இருந்த புலனாய்வு துறையினர் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் பலரை தங்களுடைய அந்த புலனாய்வு வேலைக்காக பாவிப்பதற்காக அவர்களுக்கு இந்த டெலிஃபோன் அல்லது குடிவகைகள் எல்லாம் கொடுத்து குழப்பியிருந்தாலும் கூட இப்போது அந்த நிலைமைகள் பெரிய அளவிலே இல்லை. அதற்காக துப்புரவுக்கு இல்லாமல் போய்விட்டதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்க சமூகத்திலே எந்த சமூகத்திலுமே இருக்கின்ற அந்த சமூக விரோத செயல்கள் நடந்து கொண்டிருக்கும். அதை கட்டுப்படுத்த வேண்டிய நிலைமைகள் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அங்கு இந்த கல்வியை பொறுத்த மாட்டேன். நான் எங்கு சென்றாலும் இந்த கல்வியை மிக கூறிக்கொண்டிருப்பது என்றால், ஒரு சமூகம் மிகப்பெரிய அளவை கண்ட ஒரு சமூகம் மீண்டும் தானே தன்னுடைய கால்களில் இருந்து நிற்க வேண்டும் என்றால் நிச்சயமாக எங்களுடைய தமிழ் சமூகம் இன்றும் இந்த இவ்வளவு 30 வருட காலத்துக்கு யுத்தத்துக்கு பிறகும் ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்றால் நிச்சயமாக அது எங்களுடைய கல்விதான் எங்களை வாழ வைத்திருக்கின்றது. அது முற்று முழுதாக அழிந்து விட்டது என்று நான் கூற மாட்டேன். முற்று முழுதாக அழிந்து விட்டது என்று கூற மாட்டேன். ஓரளவுக்கு அங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அதிகாரிகள் அல்லது அதிபர்கள் இப்படியானவர்களிலே ஒரு பெரும்பான்மை முழுவதும் இல்லாவிட்டாலும் பெரும்பான்மையோ அர்ப்பணிப்புடன் இந்த குழந்தைகளுடைய கல்வியிலே மிக அக்கறையாக இருக்கின்றார்கள். பல பகுதிக வளங்கள் மிக குறைவான பாடசாலைகள் இருக்கின்றது. இந்த பாடசாலைகளுடைய பகுதிக வளங்களை கூட்ட வேண்டும் என்பதிலே இது மாகாண சபை பாடசாலைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒதுக்கக்கூடிய நிதிகளை வைத்து சிறு சிறு வேலைகளை செய்தாலும் நான் பார்க்கின்றேன். இங்கே இருக்கக்கூடிய முக்கியமாக இந்த ஹிந்து காலேஜ் ஓபிஏக்காரர்கள் இந்து காலேஜிலே தான் ஆகக்கூட பணம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். ஓபிஏ மிகப்பெரிய தொகையான பணங்களை எங்களுக்கு சேர்த்து அனுப்புகின்றார்கள். ஆனால் சிறு பாடசாலைகளுக்கு ஓபிஏ என்பது இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த பிள்ளைகள் எல்லாம் பெண் வணிகத்துக்கு படிச்சிருக்க அவர்கள் தங்களை நான் ஹிந்து காலேஜ் ஓபிஏ அல்லது ஹிந்து காலேஜில் தான் படித்தேன் அல்லது ஸ்கந்தாவில் படித்தேன், மகாயானாவில் படித்தேன் அல்லது செம்பலில் படித்தேன் என்று கூறுவதிலே தான் பெருமையாக இருப்பார்களே தவிர அந்த சிறு பாடசாலைகளில் படித்ததை பெருமையாக கருத மாட்டார்கள்.
அதற்கு மிக குறைவானவர்களை உதவி செய்கின்றார்கள். அந்த பாடசாலைகளை வளர்க்க வேண்டிய ஒரு தேவை. ஏனென்றால் இந்த கிராமத்து பிள்ளைகளை பொறுத்தமட்டில் கூடுதலாக தாங்கள் தங்களுடைய குழந்தைகள் இந்த பெரிய பாடசாலைகள் நகர பாடசாலைகளில் படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. அந்த பெற்றோர்கள் கண்டித்து, ஏனென்றால் இந்த டிசம்பர் மாதம் ஜனவரி மாதங்களில் எங்களிடம் மிகப்பெரிய தொகையாளர்கள் வருவார்கள். அந்த 1ஆம் வகுப்பு கூட அட்மிஷன் எடுத்துட்டார் அல்லது 6ஆம் வகுப்பு கூட அட்மிஷன் எடுத்துட்டாங்க. தொகையாக வருவார்கள். ஏனென்றால் அவர்கள் எப்படியும் ஹிந்துவிலையோ அல்லது பொம்படியிலையோ அல்லது கொக்கோயில் ஹிந்துவிலையோ தங்கள் குழந்தைகளை அனுப்புவதற்கு நான் அப்போது கேட்பேன், 1ஆம் வகுப்பு பிள்ளையை இங்கிருந்து நீங்கள் ஹிந்துவுக்கு அனுப்பினால் அந்த குழந்தையுடைய கஷ்டத்தை உணர்ந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால் அங்கு அனுப்பிவிட்டால் அது அட்வான்ஸ் வரை போயிருந்தானே என்றால் இடையில் கொண்டு சேர்ப்பது மிக கஷ்டமாக இருக்கும். இப்படியாக அங்கு இப்போது நாங்கள் படித்த காலங்களிலே அல்லது நீங்கள் படித்த காலங்களிலே எல்லாம் இப்படியான நிலைமைகள் இருக்கவில்லை. பக்கத்திலே எந்த பள்ளிக்கூடம் இருக்கிறதோ அந்த பள்ளிக்கூடத்திலே நாங்கள் சென்று படித்து பெரிய பலர் இருக்கின்றார்கள். வைத்தியர்களாக, இன்ஜினியர்களாக, லோயிஸாக, அக்கௌண்டன்ஸாக இப்படியெல்லாம் வந்தவர்கள் இருக்கின்றார்கள். பலர் அப்படித்தான் வந்திருக்கின்றார்கள். இன்று அங்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பெரும்பான்மை தங்கள் குழந்தைகளை காட்டுகின்ற அக்கறைகள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளாகவும் இருக்கின்றன. குழந்தைகளுக்கு கூட பிரச்சனையாக இருக்கின்றன. அதே நேரத்தில் அந்த வறிய குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகள் மிக திறமையாக கல்வி கற்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாம் மறுக்கப்படுது. ஆகவே தான் எங்களை பொறுத்தமட்டில் இந்த கிராம பாடசாலைகளை வளர்க்க வேண்டும், அந்த பிள்ளைகளுக்கு சரியான சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்பதிலே நாங்கள் மிக தீவிரமான ஒரு அக்கறையை செலுத்தி எங்களால் இயன்ற அளவுக்கு சில முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இந்த முயற்சிகள் தனி முயற்சிகள் காணாது என்றால் அந்த பௌதிக வளங்களை நிரப்புவதற்கு நாங்கள் இதிலே பலருக்கு கூறியிருக்கின்றேன். நீங்கள் எங்கள் ஊடாக செய்ய தேவையில்லை. உங்கள் கிராமத்திலே இருக்கக்கூடிய பாடசாலைகள் ஹிந்துக்குளத்தை பற்றி நான் கூறவில்லை, கொக்கீடு ஹிந்துவை பற்றி கூறவில்லை. என்றால் அதற்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே உங்களுடைய கிராமத்திலே இருக்கக்கூடிய பாடசாலைகளை வளர்ப்பதற்கு அந்த பௌதிக வளங்களை கொடுத்து அந்த குழந்தைகளுக்கும் ஒரு சம வாய்ப்பை கொடுப்பதற்கு நீங்கள் நிச்சயமாக உதவ வேண்டும். இந்த புலம்பெயர் மக்கள் என்றால் இந்த புலம்பெயர் மக்கள் ஏறக்குறைய 30 வருடங்களாக மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை நடத்துவதற்கு பெரிய அளவிலே உதவி கொண்டிருக்கின்றார்கள். இந்த யுத்தத்துக்கு முக்கிய காரணமாக நான் கூறுவேன், எல்லாருக்கும் கூறுகின்றேன், இந்த யுத்த அல்லது இந்த அழிவுகள் முழுவதுக்குமே நாங்கள் ஒவ்வொருவர், அது நாங்கள் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அல்லது இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது அந்த போருக்கு உதவிய புலம்பெயர் மக்களாக இருக்கலாம், ஒவ்வொருவருமே நாங்கள் ஒரு காரணியாகவே இருக்கின்றோம். ஆகவே அந்த யுத்த வடுக்கள் எல்லாம் மாறி எங்களுடைய சமூகம் மீண்டும் ஒரு தலைநிமிந்து நிற்கக்கூடிய அல்லது தன்னுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய நிலைமையை உருவாக்குவதற்கு நீங்கள் எப்படி யுத்த காலங்களிலே உதவினீர்களோ, சிலவரை கேட்கலாம், ஒரு சரியான கட்டுமானம் இல்லையே, அப்போது என்ன செய்வது? உண்மை, அந்த கட்டுமானத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த முதலமைச்சர் நிதியம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வர முயற்சித்தோம். அதை கவர்னர் அப்போது நிறுத்திவிட்டார். இந்த அரசு என்பதற்கான அனுமதியை கொடுக்கவில்லை. அதான் உண்மை. ஆகவே நீங்கள் தனிப்பட்ட முறையிலே செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது. நான் பார்க்கிற பலர் வருகின்றார்கள், லண்டனிலிருந்து ஒரு நாடுகளிலிருந்து வருகின்றார்கள். தங்களால் இயன்ற அளவு தங்கள் கிராமத்து பாடசாலைகளுக்கு சிறு சிறு உதவிகளை செய்கின்றார்கள். கம்ப்யூட்டர்ஸை பண்ணி கொடுக்கணும், அல்லது சின்ன வகுப்பறையை போட்டு கொடுக்கணும், அல்லது இருக்கின்ற வகுப்பறையை திருத்தி கொடுக்கின்றார்கள். என்றால் பல பாடசாலைகள் வகுப்பறைகள் திருத்த வேண்டி இருக்கின்றது. அல்லது புத்தகங்கள், கொப்பிகள், மேசைகள் எல்லாம் வாங்கி கொடுக்கின்றார்கள். இப்படியான சிறு 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 விஷயங்களை செய்வதன் மூலம் அந்த குழந்தைகளுடைய கல்வியை வளர்ப்பதற்கு நீங்கள் நிச்சயமாக உதவலாம். இப்படியான உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் தனிய அரசியல் தீர்வு ஒன்றுதான் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு அல்ல. இன்று இருக்கின்ற நிலையிலே சில வேளைகளில் நாங்கள் அன்று எங்களுடைய போராட்டம் ஆரம்பித்த காலம் அல்லது தந்தை செல்வநாயகம் காலத்திலே பண்டா செல்வ ஒப்பந்தம் கொண்டிருந்த காலம், அதிலே தனிய தீர்வை பற்றிய ஒரு முக்கியத்துவம் இருந்திருக்கலாம். ஏனென்றால்
இந்த போராட்டங்கள் எல்லாம் ஆரம்பித்த போது தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் ஒரு கல்வியிலே, பொருளாதாரத்திலே மற்றும் வசதிகளிலே ஓரளவுக்கு முன்னேறிய ஒரு சமூகமாகத்தான் நாங்கள் இருந்திருக்கின்றோம். இன்று மிக பின்னடைந்த சமூகமாக, நான் கூறுவது அங்கு மிக பின்னடைந்த சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமூகம் மீண்டும் ஒரு ஓரளவுக்கு தன்னைத்தானே பார்த்து கொள்ளக்கூடிய அளவிலே இந்த மக்களை வாழ வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை, எங்களுடைய எல்லாருடைய கடமை. இது தனிய எங்களுடைய அரசியல்வாதிகள் அல்லது அங்கு அரசியல் செய்கின்ற எங்களுடைய கடமையை நீங்கள் குறிப்போட்டு விட முடியாது என்றால் அந்த அவ்வளவு பொருளாதாரம் அங்கு எங்களிடமும் இல்லை, எவரிடமுமே கிடையாது. அதற்காக நான் கூறவில்லை நீங்கள் எல்லாவற்றையும் தொடர்ந்து விட்டு அதை செய்யுங்கள் என்று. மிக சிறிய ஒரு தொகையை 4 பேர் சேர்ந்து உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய பாடசாலை என்று கூடக்கூட சில வேளைகளில் மிக வறிய குடும்பங்கள் இருக்கிறார். இதிலே நீங்கள் மிக கவனமாக அவர்களை கையேண்டி வர வேண்டும். எனக்கு தெரியும் அங்கிருந்து ஏமாற்றுபவர்கள் பலர் இருக்கின்றார்கள், ஏமாற்றிக் கொண்டே இருக்கின்றவர்கள் நான் பார்த்திருக்கின்றேன். பலரிடம் தொடர்பு கொண்டு பல நாடுகளில் ஒவ்வொரு நாடுகளில் தொடர்புகளை வைத்துக் கொண்டு பணங்களை எடுத்து நான் பார்த்திருக்கின்றேன். என்னுடைய நண்பர் ஒருவர் யாரோ இங்கிருந்து கொஞ்சம் காசை கொடுப்பதற்கு ஏதோ அவர் தான் தோட்டம் செய்வதாக கூறி ஆல்ரெடி 3.5 லட்சம் கொடுத்துட்டார். இன்னும் ஒரு 50,000 தந்தீங்கன்னா நான் அதை முடிச்சு போட வேண்டியது தோட்டம் எது செய்யணும்னு சொல்லி கேட்டுருக்கிறார். நண்பர் 50,000 ரூபாய் காசோட போயிருக்கிறார். அங்கே போனால் இது ஒரு பேரே மறந்துவோம், தங்கராஜா வேணும் இல்லை நான் தங்கராஜனையும் பார்க்கணும், என்ன விஷயம் இப்படி காசுன்னா நான் தான் காசு தாண்டால் அவர் மிக ஒரு அந்த ஃப்ளாட் டிவி ஒன்றை போட்டு விட்டு முன்னுக்கு ஒரு சாமியான கதையில் இருந்து அதை பார்த்து கொண்டு இருந்திருக்கிறார். இப்போ இவர் பேசியிருக்கிறார், அந்த குளிர்கள் 2 லட்சம் தான் நீ இப்படி செய்கிறீங்க. உடனடியாக அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த 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 கொடையாளியை பேசியிருக்கிறார், நீ என் மன இஞ்சின்னு இருக்கிறீர்கள். ஆகவே இப்படியான நிலைமைகள் இருக்கிறது. ஆகவே நீங்கள் அந்த சரியாக அடையாளம் கண்டு உங்கள் உதவிகளை செய்வதன் மூலம் அந்த உங்களுடைய சமூகத்தை வாழ வைக்க முடியும். இவைகளைத்தான் நான் மிக என்றால் கணக்க சொல்லிக்கொண்டே போகலாம். நான் அவை கனநேரமாக சொல்லிக்கொண்டு இருப்பதை காட்டில் உண்மையாக அங்கு இருக்கின்ற உண்மையான நிலைமைகளை நான் விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். அரசியல் ரீதியாக நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தவறுகள் விடுகிறது என்ற ஒரு மனப்பாங்கு இங்கு நிச்சயமாக இங்கு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலேயே மாத்திரமல்ல அங்கு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே இருந்தாலும் நான் என்னை பொறுத்தவரை நான் நம்புகின்றேன், தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்விலே ஒரு தவறு விட மாட்டாது. ஒரு நியாயமான தீர்வுக்கு குறைவாக இந்த தீர்வை ஏற்றுக்கொள்ள மாட்டாது. ஒரு நியாயமான தீர்வு, அது என்ன தீர்வு என்று எனக்கு இப்போது நான் சொல்ல முடியவில்லை என்றால் அங்கே இருக்கின்ற நிலைமைகள் அப்படியாக இருக்கின்றது. அதை நான் தனிப்பட்ட முறையிலே கதைக்கின்ற போது இங்கு இருக்கக்கூடிய அரசியல் ஆர்வலர்கள் பலர் எனக்கு அதை கூறுகின்றார்கள். ஒரு நியாயமான தீர்வு என்றால் நீங்கள் அதை உடனடியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். 60 வருடமாக தீர்வு 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 என்று அதை பற்றியே பேசி இங்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நீங்கள் இழந்து விடாதீர்கள் என்று பலர் எங்களுக்கு தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடியவர்கள் மாத்திரமல்ல ஊரிலே இருக்கக்கூடிய பலரும் தொடர்ந்து எனக்கு கூறி வந்திருக்கின்றார்கள். ஊரிலே இருக்கக்கூடிய பலரும் எனக்கு கூறி வந்திருக்கின்றார்கள், கூறிக்கொண்டிருக்கின்றார்கள், இங்கு இருக்கக்கூடியவர்கள் கூறுகின்றார்கள். அதையெல்லாம் நாங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ளுகிறோம், நிச்சயமாக கருத்தில் எடுத்துக்கொள்வோம். ஒரு வீராப்புக்காக, வெறுமனே ஒரு வீராப்புக்காக எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையை மீண்டும் பணம் வைக்க மாட்டோம், வைக்க விடவும் மாட்டோம். அந்த ரீதியிலே நாங்கள் மிக கவனமாகவே செயல்படுவோம். அதற்காக ஒரு நியாயமற்ற அல்லது தமிழ் மக்களுக்கு எந்த விதத்திலும் பிரயோசனப்பட முடியாத ஒரு தீர்வை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம். இதை நான் கூறவில்லை, மிக தெளிவாக எங்களுடைய தலைவர் திரு சம்பந்தன் பல தடவைகளில் கூறியிருக்கின்றார். நான் கூறியது போல இந்த மகாநாட்டில் கூட, இந்த கருத்தரங்கில் கூட மிக தெளிவாக அவர்களுக்கு கூறியிருக்கின்றார். நான் அங்கு பார்த்திருக்கின்றேன், ஜனாதிபதி அல்லது பிரதமர் முன்னால் கூட அவர் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார். எந்த விதத்திலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயமான தீர்வை விட எதையுமே ஏற்றுக்கொண்டு நான் என்னுடைய சமூகத்தின் பணியை ஏற்க மாட்டேன் என்று அவர் கூறியிருக்கின்றார். அவர் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அவர் செய்யும் பட்சம் அப்படி செய்யும் வரையில் நாங்கள் அவருடன் மிக உறுதுணையாகவே நிற்போம் என்பதிலே எங்களுக்கும் எந்த விதமான கருத்து வேறுபடுகின்ற அவர் அதை செய்கின்ற வரை நிற்போம் என்பது எங்களுடைய ஒரு திண்ணம்.
ஆகவே நாங்கள் அங்கு ஏதோ ஒரு பெரிய தவறு செய்து விடுவோம் என்று நீங்கள் பயப்படுவதற்கு பெரிய அளவே இல்லை. ஆனால் நிச்சயமாக இங்கு வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது தலைவர்களுக்கு அல்லது இங்கிருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் அங்கு வருகின்ற போது இதை நீங்கள் அழுத்தி அனைவருக்குமே கூற வேண்டும், கூறிக்கொண்டே இருங்கள். ஏனென்றால் அழுத்தங்கள் மிக முக்கியமாக இருக்கின்றது. அந்த ரீதியிலே தான் இந்த எங்களுடைய விக்னேஸ்வரன் ஐயா இன்று தலைவராக கோச்சமனாக இருக்கக்கூடிய இந்த பேரவையும் ஒரு உதவியாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். நான் அதை அப்படித்தான் பார்க்கின்றேன். ஒரு அழுத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மென்போக்காக போய்விடக் கூடாது என்ற எண்ணம் பல மத்தியிலே இருக்கின்றது. நான் நம்புகின்றேன் மென்போக்காக போக மாட்டோம் என்று. ஆனால் அழுத்தங்கள் இருக்கும் வரை அந்த மென்போக்காக போகாத ஒரு நிலைமையை நாம் நிச்சயமாக வைத்துக் கொள்ள முடியும். ஆகவே நீங்கள் இது ரெண்டு விதமாக பார்க்க வேண்டும். ஒரு அரசியல் தீர்வு. அரசியல் தீர்வு என்பது நாங்கள் 60 வருடமாக பேசி வருகின்ற விஷயம். பலர் கேட்கின்றார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு ஒரு திட்டத்தை அல்லது ஒரு வரவை முன்வைக்கவில்லை என்று. அப்படி அல்ல. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்ல, 56 தொடக்கமே நாங்கள் மிக தெளிவாக பல விஷயங்கள் சொல்லிக்கொண்டுதான் வருகின்றோம். ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஒரு சில விஷயங்களை நாங்கள் எழுத்திலே என்னென்ன விஷயங்கள் வர வேண்டும் என்பதை மஹிந்த ராஜபக்ஷ அரசுக்கு கொடுத்திருக்கின்றோம். பின் இவர்களுக்கும் சொல்லி இருக்கின்றோம். இந்த அரசுகளுக்கும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஆகவே இது ஒரு திட்டமிடப்படாத முறையிலே இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறவில்லை. இது இப்போது அன்அபிஷியலான பேச்சுவார்த்தைகளாக இருந்தாலும் ஒபிஷியலான உத்தியோகபூர்வமான பேச்சுவார்த்தைகள் வருகின்ற போது மிக தெளிவாக எங்களுடைய நிலைமைகளை நாங்கள் விளக்கி ஒரு நியாயமான தீர்வை நோக்கி ஒரு முன்னேறி செல்ல வேண்டும், முன்னேறி செல்வோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. நம்பிக்கை தான் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், நான் மிக தெளிவாக கூறியிருந்தேன். நமக்கு இருக்கக்கூடிய இந்த 2 கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த கட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை, மஹிந்த ராஜபக்ஷவுடைய பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கின்ற போது ஒரு அரசியல் தீர்வு உடனடியாக எவ்வளவு சாத்தியம் என்ற கேள்வி உங்கள் மத்தியிலே மாத்திரமல்ல, எங்கள் எல்லாருடைய மனத்திலேயும் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அனைவருமாக சேர்ந்து அங்கு வாழக்கூடிய மக்கள், புலம்பெயர் மக்கள், நான் நினைக்கின்றேன் அங்கு வாழக்கூடிய மக்களுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சக்தி என்று சொன்னால் அது நிச்சயமாக இந்த புலம்பெயர் மக்கள் தான். புலம்பெயர் மக்களும் அவர்களுடைய அந்த பலம், ஒன்று பொருளாதார பலம், அறிவு பலம், இங்கு இருக்கக்கூடிய இந்த மேற்குலகத்திலே இருக்கக்கூடிய அனைவருக்கும் இல்லாவிட்டாலும் பலருக்கு அந்த அரசுகள் மேல் இருக்கக்கூடிய செல்வாக்கு, இவைகள்லாம் நிச்சயமாக ஒரு பலமாக இருக்கின்றது. இந்த பலம் எல்லா பலமுமாக சேர்ந்து ஒரு நியாயமான தீர்வு எடுப்போம் என்ற ஒரு நம்பிக்கையுடன் முடித்துக் கொள்கிறேன். நீங்கள் விரும்பியதை அல்லது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம், எழுதி தரலாம். நாங்கள் இதை ஒரு கலந்துரையாடலாக நடத்துவதன் மூலம்தான் இந்த கூட்டத்தினுடைய உண்மையான நாங்கள் எதை விரும்பினோமோ அதை அடைய முடியும் என்று கருதுகிறேன். தலைவர் இங்கே வந்த இடத்திலே இந்த ஸ்காட்லாந்து கலந்துரையாடும் போது எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்காக நாங்கள் எப்படி இருந்தோம், பேப்பர் தந்தோம், முதல் ஆரம்பத்திலே கொடுத்திருந்தோம், லேட்டாக வந்தவர்களுக்காக. இது ஒரு கலந்துரையாடல். எழுதி கேள்விகளை தந்தால் நான் அதை வாசித்து விட்டு அதற்கான பதில்களை